குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அவன் இருதயத்தை நேராக்காமல் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. அப்போ அவன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாமல் இருந்ததால், எதுக்கு ஆயத்தப்படுத்தாமல் இருந்தானா கர்த்தரை தேடுகிறதற்கு. அவன் அந்த மாதிரி இருந்தனால அவன் இந்த ரெஹபயாம் ராஜாவை குறித்து இந்த அதிகாரம் பேசுது. அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தா, ரெஹாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் அப்படி போட்டிருக்கு. அப்போ அவன் விட்டு விடாமல் இருக்க மனதை ஆயத்தப்படுத்தி இருக்கணும், அது ஆயத்தப்படலை. அதனால் அவனுக்கு அடுத்த வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, எகிப்து ராஜா அவனுக்கு எதிராக வரார், சில பட்டணங்களை பிடிச்சிடுறார் யூதா தேசத்தில். அதுக்கப்புறம் கர்த்தர் தீர்க்கதரிசி செமையாவை வச்சு அவனை எச்சரிக்கிறார். அப்போ அவன் மனதை தாழ்த்துறப்போ கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுக்குறாரு இந்த அதிகாரத்தில். ஆனால் அதுக்கு முக்கியமாக காரணம் பார்த்தா அவன் மனதை நேராக்கவில்லை. அதனால் எப்பவுமே ஆயத்தம் படுறதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் கூட எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம மனதை நேராக்கணும். நம்ம கர்த்தருடைய காரியங்களில் நிலைத்திருக்க முடியும், கர்த்தரால் வழிநடத்த முடியும். அப்போ கர்த்தருடைய நம்ம மனதை நேராக்கிறதுனா அப்போ எப்படி நேராக்க முடியும், இப்போ ஆயத்தப்படுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் நம்ம மனதையும் நேராக்க முடியும். அப்போ அப்படி மனதை நேராக்கும் போது நம்ம அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மல்கியா 2:6 போட்டிருக்கு, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திரும்பினான். இதுதான் நம்ம இருதயத்தை மனதை நேராக்குறதுக்கு ஒரு அறிகுறி. கர்த்தருடைய வார்த்தை தான் போய் நம்ம அதை படித்து நம்ம மனதை புதுப்பித்து கொண்டு நம்ம நாளுக்கு ஆயத்தமாகும் போது கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்குது, அநியாயம் காணப்படாது. அது மட்டும் இல்லாத அநேகரை நம்ம அக்கிரமத்தினின்று திருப்புவோம். அங்கே பார்த்தோம் அவனோட கூட சேர்ந்து எல்லாரும் அக்கிரமத்துக்கு போயிட்டாங்க கர்த்தரை விட்டு. ஆனால் இங்கே ஒரு மனிதன் ஆயத்தமாக இருக்கிறதுனால அநேகரை திருப்ப முடியுது. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை கர்த்தருக்குள் நிலைநிறுத்தி ஆயத்தப்படுத்தி நம்ம செயல்படும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட அவருடைய திட்டத்திலே நம்ம இருப்போம். தேங்க்யூ.